வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படிங்கிற யூனிட்டோட செக்ஷன் 1ஓட கண்டினியூ தான் இங்கே பார்க்க போகிறோம். தேர் ஃபாதர் வாஸ் இன் த ஆர்மி posted in a distant part of the country and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond eye. அதாவது உஷா சுரேஷோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்து இராணுவத்தில் இருக்கார், தொலைதூரத்தில் வந்து இருக்கிறாரு. அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள்னு 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ், அதுக்கப்புறம் அவருடைய தாத்தா 2 பேர் தான் இருக்காங்க அவங்க வீட்டில். சுரேஷ்க்கு ஏஜ் வந்து 8 வயசு. அவன் வந்து எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சப்பியாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய கண் வந்து வாதுமை அல்மண்ட் ஐ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. won't you be afraid to come back alone, he asked. Why should I be afraid? There are ghosts on the hill, I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. Are there many ghosts in the ruins? asked Binya. அதாவது சுரேஷ் கேட்குறான், நீ தனியாக போயிட்டு திரும்பி வர உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து உஷா வந்து நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு உஷா வந்து சொல்கிறான். அதாவது சுரேஷ் சொல்கிறான், அந்த குன்றில் வந்து கோஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது பேய்கள்லாம் இருக்குது அப்படின்னு சுரேஷ் வந்து உஷா கிட்ட சொல்கிறான். உஷா வந்து என்ன ரிப்ளை பண்ணுறா அப்படின்னா, நான் வந்து இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன், அதே மாதிரி பேய்கள்லாம் வந்து பகல் நேரத்தில் நமக்கு முன்னாடி வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே பின்யா வந்து என்ன கேட்குறா அப்படின்னா, அந்த பாலடைந்த கட்டடத்தில் நிறைய பேய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாத்தா வந்து அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill, but it was bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. But if they went away, why should there be any ghost? அதாவது என்னோட தாத்தா வந்து சொன்னார், பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து அந்த குன்றில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான இடமா இருந்தது. அதாவது இடி மின்னல்லாம் வந்து விழக்கூடிய இடமா அந்த இடம் இருந்தது. அதனால அடுத்து இருக்கக்கூடிய குன்றுகளில் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலேயர்கள் வந்து தங்களோட இருப்பிடத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. பேய் வந்து ஏன் அங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லி பின்யா வந்து கேட்குறான். பிகாஸ் grandfather says during a terrible storm one of the houses was hit by lightning and everyone it was killed. Everyone including the children. Were there many children? There were 2 of them, a brother and sister. Grandfather says he has been them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. Was not he frightened? No, old people don't mind seeing ghosts. அதாவது ஒரு நாள் வந்து பயங்கரமான புயல் வந்ததுனால அந்த இடத்துல வந்து மின்னல் தாக்கி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இறந்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. பின்யா கேட்குறான், நிறைய குழந்தைகள் அவங்க வீட்டில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை, 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒருத்தவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர்த்த வந்து எங்களோட தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து அவங்கள பார்த்துருக்காங்க. அதாவது என்னோட தாத்தா வந்து நைட் டைமில் லேட்டாக அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி வரும்போது அந்த பிரதர் சிஸ்டர் வந்து அந்த மூன் லைட்டில் விளையாடுறத பல தடவை வந்து என்னோட தாத்தா வந்து பார்த்துருக்காங்க. பின்யா கேட்குறான், வாஸ் நாட் கீப் ஃப்ரைட்டன்? உங்கள் தாத்தா வந்து அதை பார்த்து பயப்படலையா அப்படின்னு கேட்குறான். உடனே உஷா சொல்கிறான், நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட்டு. அதாவது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது பெரியவங்க அதே மாதிரி வயதானவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட்டை பார்த்து அவ்வளோவா வந்து கண்டுக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார் அட் 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the field, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. அதாவது உஷா பார்த்திங்கன்னா கடை தெருவுக்கு மதியம் 2 மணிக்கு வந்து கிளம்புறா. நடந்து போனா அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த பஸாருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். உஷா நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வயல்வெளி இருக்குது. அந்த வயல்வெளி வந்து எப்படி இருக்குன்னா, அங்கே நிறைய மஸ்டர்டு, நிறைய கடுகு செடிகள் வந்து போட்டிருக்காங்க. அந்த கடுகு செடியில் வந்து பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வந்து மஞ்சள் கலரில் பார்க்க அழகாக இருக்குது. அதாவது உஷா வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த கடை தெருவுக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் அவள் போவாள்.
The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do weekly shopping or to see her aunt who lived in the town. Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in the empty window and sang its heart out. அதாவது அந்த பாழடைந்த சுவரில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டு பூக்கள் வந்து முளைச்சிருக்கு. அதே மாதிரி ப்ளம்ஸ் ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட நடுவில், அந்த பாழடைந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டோட நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளம்ஸ் ட்ரீ வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பள்ளிகள்லாம் வந்து சுவரில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஒரு பேர்டு வந்து இருக்குது, அழகான ஒரு பேர்டு. அது ஜன்னல் மேலே அழகாக உட்காந்து பாடிட்டுருக்கு. அந்த பேர்டோட ரெக்கை பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குது. அந்த கலரில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து பட்டதுக்கு அந்த பேர்டு வந்து ரொம்ப பளபளப்பாக அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Usha sang to herself as she tripped lightly along the path. Soon she had left to the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. அதாவது இவள் வந்து பாடிட்டே வந்து போகிறா. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவள் பாலடைந்து அந்த கட்டடத்தை தாண்டி தான் போகணும். ஸோ அந்த பாத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வழி வந்து ஒரு சரிவாக இருக்குது, அதாவது வழுக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டா. திரும்பி பார்த்தா அந்த பாலடைந்த கட்டடத்தை வந்து இவள் கடந்து வந்துட்டான். அந்த பள்ளத்தாக்கை தாண்டி பார்க்குறான். நிறைய கடைகள் வந்து அங்கே இருக்குது. உஷா என்ன பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் நேரம் செலவழித்து நிறைய பொருட்கள் வந்து வாங்குறா. Usha took her time in the bazaar. She bought soap, matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah and an exercise book for Suresh to do his sum in. As an after that, she bought him some marbles. அந்த கடையிலேயே வந்து கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறா. என்னென்ன பொருட்கள் வாங்குறா அப்படின்னா தீப்பெட்டி, அதுக்கப்புறம் சோப்பு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அப்படின்னா நறுமண பொருட்கள், அதுக்கப்புறம் சுகர் சர்க்கரை வந்து வாங்குறா. இந்த எந்த பொருட்களும் வந்து அவங்க ஊரில் வந்து கிடைக்காது, அவங்க கிராமத்தில் வந்து. ஏன்னா அவங்க கிராமத்தில் வந்து கடைகள் வந்து இல்லை. ஸோ அதனால இந்த பொருட்களை எல்லாம் இங்கே வாங்குறான். அதுக்கப்புறம் என்ன வாங்குறா அப்படின்னா அவளோட தாத்தாவுக்காக ஒரு ஸ்மோக் பைப்பு, அதாவது ஒரு புகைக்கும் குழாய் வந்து வாங்குறான். அதுக்கப்புறம் தன்னோட தம்பிக்கு வந்து என்ன வாங்குறான்னா மேக்ஸ் கணக்கு போட்டு பார்க்குறதுக்காக ஒரு சில நோட்டு வந்து வாங்குறான். எக்ஸசைஸ் புக்ஸு வந்து வாங்குறான். அப்புறம் இதில் மார்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கோழிக்குண்டு, அதை தான் வந்து நம்ம மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் யோசித்து பார்த்துட்டு என்ன வாங்குறான்னா மறுபடியும் தன்னோட தம்பிக்கு விளையாடுறதுக்காக கோழிக்குண்டு வந்து வாங்கி கொடுக்குறான். Then she went to Mochi's shop to have her mother's slippers repaired. The Mochi was busy, so she was left the slippers with him and said she would back in the half an hour. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு மோச்சி ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செருப்பு தைக்கிற கடை வந்து இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட அம்மாவுடைய ஸ்லிப்பர்ஸை வந்து தைக்கிறதுக்காக அந்த இடத்துல கொடுக்குறா. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கார் அந்த கடைக்காரர். ஸோ அதனால என்ன பண்ணுறான்னா கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். She had 2 rupees of her own saved up and she used the money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. Usha met her aunt Lakshmi who took her home for tea. பஜாரோட எண்டிங்கில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவள் வந்து தான் சேமித்து வச்ச அந்த காசில் என்ன பண்ணுறான்னா நெக்லஸ் வந்து வாங்குறான். அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஆம்பர் கலரில் இருக்கிற ஒரு நெக்லஸ் வந்து எடுக்கிறான். அது யார்கிட்ட வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு திபெத்தியன் லேடி, அவங்கக்கிட்ட வாங்குறாங்க. அவங்க வந்து நிறைய தாயத்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து உஷாவோட ஆன்ட்டி அவங்களோட அத்தையை வந்து சந்திக்கிறா. சந்தித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தை வந்து டீ குடிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உஷா ஸ்பெண்ட் அன் அவர் இன் ஆண்ட் லக்ஷ்மி, அதாவது அவங்களோட அத்தை வீட்டில் வந்து உஷா வந்து ஒரு மணி நேரம் வந்து செலவழிக்கிறான். லிட்டில் ஃப்ளாட் எபோவ் த ஷாப் லிசனிங் டு ஹர் ஆண்ட் டாக் அபவுட் த ஏக் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் த ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ட்ஸ். She drank 2 cups of sweet hot tea
and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. Usha ran to the cobbler's and collected her mother's slipper. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. ஒரு மணி நேரம் அவங்க ஆண்ட் வீட்டில் வந்து செலவழிக்கிறாங்க. ஆண்ட் வந்து தனக்கு இருக்கிற மூட்டு வலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கப் சூடான டீ வந்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே ஜன்னல் ஓரத்தில் பார்த்துட்ருக்கான். உடனே அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கருமேகம் இருக்குது. ஸோ உடனே மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா கிளம்புறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த செருப்பு தைக்கிற கடைக்கு வந்து செருப்பு கொடுத்துருந்தான். ஸோ அதை வாங்கிட்டு அவன் பேக் ஃபுல்லாக வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணதுனால நிறைய பேக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் வந்து தன்னோட வில்லேஜுக்கு வந்து கிளம்புறான். இதோட பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டோட செக்ஷன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் 2 பற்றி பார்க்கலாம்.